விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இன்று இரண்டாவது நாளாக வந்து நாங்கள் நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறோம். கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் வந்து மக்களை சந்தித்து அவர்கள் வந்து வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையாக இன்று விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வந்து ஊர் பகுதியை நடத்திக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலை பல பகுதிகளில் ரொம்ப மோசமாக கிடந்துட்டு மக்கள் அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம பாராளுமன்ற முதல் கூட்டத்திலே போயிட்டு கிட்டத்தட்ட 14 கோடியே 87 லட்ச ரூபாய் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அதற்கான டெண்டருக்கான எல்லா வழிமுறைகளும் நடந்து கொண்டு இருக்குது. வந்த உடனே நம்மளுடைய 47 இந்த ஒரு நெடுஞ்சாலை உடனடியாக சீரமைக்கப்படும். அது மட்டுமல்ல 4 வழிச்சாலையை வேகப்படுத்துவதற்கு கலெக்டர் அவர்களை சந்தித்தும் எஸ்பி அவர்களை சந்தித்தும் கூறியிருக்கிறோம். கூடிய விரைவில் வந்து இந்த வேலைகளை முடிப்பதற்கான எல்லா நேரமும் எடுக்கப்படும் என்று சொல்கிறேன். ஆனால் பல சாலைகள் இந்த மழையின் காரணமாக ரொம்ப சேதமடைந்தது. அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளும் சொல்லியிருக்கோம். வயநாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு விபத்து நடந்து 400க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. பிரதமர் கூட நேரடியாக போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அது வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கலை. இது எந்த கோணத்தில் பார்க்குறேன்? அதாவது மத்திய அரசு வந்து தென்னிந்தியாவே வந்து வஞ்சிக்கிறதா என்று சொல்லுவோம். அதுவும் வந்து அவங்க ஆட்சி செய்யாத மாநிலமாக இருந்தால் அது இன்னும் வந்து வஞ்சிக்கப்படுகிறது. ஏன்னா இது மட்டும் இல்லை, தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து கடந்த பருவம் இது கனமழையிலும் வந்து பல வீடுகள் எல்லாம் சேதமடைந்த போது கூட இது வந்து தேசிய பேரிடர் அறிவிக்க வேண்டும் என்று நாம் கூறியிருந்தோம். ஆனால் அதையும் அவர் செவிசாய்க்கவில்லை. அடுத்த வயநாடு இதில் வந்து கிட்டத்தட்ட 400-500 உயிர்கள் இழந்திருக்காரு, பலர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கார்கள். கண்டிப்பாக இதை வந்து ஒரு பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து எதிர்க்கட்சி சார்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். கண்டிப்பாக வந்து இந்த அரசு அதுக்கு பதில் சொல்லி சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புல சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இதே மோடி அரசு தான் சட்டத்தில் இல்லாதது எல்லாமே சட்டமாக்கி கொண்டு இருக்கிற வகையில் வந்து ஒரு மனிதாபிமான நோக்கத்தோடு வந்து அதை மாற்றுவதில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை என்று சொல்லலாம். சட்டத்தில் இடம் வந்து ஒரு நிவாரண நிதியை அரேஞ்சாக பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சந்திரபாபு நாயுடுக்கும் சரி நிதிஷ்குமார் அவர்களுக்கும் 15,000 கோடியோ 20 கோடியோ அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய அரசுக்கு வந்து ஏன் அந்த பேரிடருக்கு வந்து ஒரு ஃபண்ட் அரேஞ்ச் பண்ண முடியாது? அதுதான் என்னுடைய ஒரு பெரிய குமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் மேமே இருக்கு. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த பெரிய விபத்துக்கு அப்புறம் தமிழக அரசு ஒன்றும் நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. அதுக்கு என்ன இல்லை, அதாவது வந்து வயநாட்டில் இந்த நிகழ்வு நடந்த உடனே எல்லா மலை இதிலையும் வந்து இது அதிகாரிகளிடம் வந்து தகவல் போயிருக்கு. அதாவது உங்களுடைய எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்னு என்று சொல்லியிருக்கிறாங்க. வந்து அவங்க ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதே போல தான் வந்து நீலகிரியில் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பொருளையும் வந்தது. எல்லா இடங்களும் வந்து அதிகாரிகள் வந்து அலர்ட்டில் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பேரிடவோ எந்த ஒரு சம்பவம் நடக்காம பார்த்துப்பது வந்து கண்டிப்பாக மத்திய அரசு வந்து கடந்த ஆட்சியை போன்று மதங்களுக்கு எதிரான சட்டங்களை ஏற்றுவதில் வந்து இந்த ஆட்சியில் முடியாதுன்னு ஒரு அறிக்கை வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து ராகுல் காந்தி அறிவிச்சிருந்தாரு. ஆனா வகுப்பு வாரியத்துக்கு சட்டத்தை வந்து மத்திய அரசு இப்போ முறை நிறைவேற்றிருக்காது. எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக சிறுபான்மையரை வந்து வஞ்சிக்கும் வகையாக தான் வந்து இந்த சட்டத்தை வந்து அவங்க அமல்படுத்த வேண்டும் என்று உறுதியாக இருந்திருக்கிறார். ஆனால் வந்து எதிர்கட்சியோடைய வந்து கோரிக்கை ஏற்று வந்து இப்போ வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷனுக்கு போயிருக்கு. இதை வந்து விவாதிக்க வேண்டும். இதுக்கான கமிட்டி ஒன்று அமைத்து அது மூலமாக தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக வந்து இது வந்து அதாவது அமைதியாக இருந்து கொண்டு வரும் சிறுபான்மையரை வந்து சீண்டியது போல தான் இருக்கிறது. இதை வந்து மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. இது மட்டுமல்ல, இதுபோல் எந்த ஒரு சிறுபான்மையினருக்கும் நம்ம நாட்டில் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாரும் சுதந்திரமாக வாழ வேண்டும். அவர்கள் வந்து இவர்களை வந்து வஞ்சிக்க கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வகுப்பு வாரியங்கள் பல அமைப்புகள் அதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அதாவது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் ஆதரவு கொடுப்பதற்கு ஆள் உண்டு, எதிர்ப்பதற்கு ஆள் உண்டு. மக்கள் வந்து அவங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தான்.